கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47ஆக அதிகரிப்பு. கள்ளக்குறிச்சி, சேலம், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் 120 பேருக்கு சிகிச்சை. 165 நபர்களில் 47 நபர்கள் இதுவரைக்கும் இறந்திருக்காங்க. 118 பேர் இப்போவுமே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமான முக்கிய குற்றவாளி சின்னதுரை கடலூரில் கைது. மெத்தனால் எப்படி கிடைத்தது என்பது தொடர்பாக தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு கல்வராயன் மலை விஷச்சாராயமே காரணம் என போலீசார் தகவல். 4 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை. கள்ளக்குறிச்சி, கருணாபுரத்தில் தொடரும் மரணங்கள். சேலத்தில் சிகிச்சை பெற்ற கூலி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் உடல் கருணாபுரம் கொண்டுவரப்படுகிறது. மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கிய கள்ளக்குறிச்சி நிகழ்வு நிகழ்ந்திருக்கக்கூடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உருக்கம். எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அனைத்தையும் கண்காணிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி. கள்ளக்குறிச்சியின் மைய பகுதியிலேயே கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு. இதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு கும்பல் இருப்பதாக கிடைத்திருக்கின்றன. அதுவும் ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரமிக்கவர்களே இதில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். காலில் விழுந்த பெண்ணை கட்டி அணைத்து ஆறுதல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் அரசை கண்டித்து கருப்பு உடையில் பேரவைக்கு வந்த அதிமுக உறுப்பினர்கள். அவை தொடங்கியது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எழுப்பவும் எதிர்க்கட்சியினர் திட்டம். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி ஸ்ரீநகரில் யோகா செய்த பிரதமர் மோடி. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் யோகாவில் ஈடுபட்ட மத்திய அமைச்சர்கள். நெல்லையப்பர் கோயிலில் விமர்சையாக நடக்கும் ஆணி தேரோட்டம். ஒரு தேரின் வடம் அறுந்து விழுந்ததால் பரபரப்பு. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் ஆஸ்திரேலியாவிற்கு 141 ரன்களை இலக்காக நிர்ணயித்த வங்கதேசம். ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்திய பேட் கமின்ஸ். வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவது இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்றைக்கு முழுக்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பான முழுமையான தகவல்கள் ஓரளவுக்கு வெளியாகிட்டு இருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக நேற்றிலிருந்து நம்ம செய்திகளை பார்த்துட்டு இருந்தாலும் இதில் வெவ்வேறு கோணங்கள் இருக்கு. அதில் இதுவரைக்கும் நடந்த விஷயம் என்ன, காவல்துறை நடவடிக்கை என்ன மேற்கொண்டிருக்காங்க, என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போறாங்க அப்படின்ற தகவலோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைய இருக்காரு. அது ஒரு நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் முதலாவது நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தாக அரசுடைய நடவடிக்கை என்ன, எதிர்க்கட்சிகளுடைய நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது, அவங்க தொடர்ச்சியாக அரசுடைய அலட்சிய போக்கு தான் அதற்கு காரணம் அப்படின்னு பேசுறாங்க. அதை பற்றி பேசுவதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைய இருக்காரு. அதே போன்று வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டக்கூடிய 100க்கும் அதிகமானவர்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் 24 மணி நேரத்தை கடந்த அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்ற விவரங்கள் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் மற்றும் கோகுல் சேலத்திலிருந்தும் கள்ளக்குறிச்சி அரசு தலைமை மருத்துவமனையிலிருந்து இணைய இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். முதலாவதாக இதுவரைக்கும் எடுக்கப்பட்டக்கூடிய நடவடிக்கை என்ன விஷயத்தை காவல்துறை புலனாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற விவரத்தை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல்கிட்ட கேட்கலாம். கோகுல், கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன காவல்துறை இதுவரை விசாரணை கண்டுபிடிச்சிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு?
கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நேற்று முதலே விசாரணை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதுல இந்த முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி மற்றும் அவருடைய மனைவி விஜயா, சகோதரர் தாமோதரன் 3 பேருமே ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சாராய வியாபாரியாக செயல்பட்ட கண்ணுக்குட்டிக்கு மொத்த சாராய வியாபாரியாக செயல்பட்டு தலைமறைவாக இருந்த சின்னத்துரை என்பவரை கடலூர் அருகே பன்ருட்டி பக்கத்தில் அவர் தலைமறைவாக இருந்திருக்கார். நேற்று நள்ளிரவு அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார். குறிப்பாக இந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்திருப்பதாக ஏற்கனவே ஆய்வக முடிவு வந்திருக்கிறது. அந்த மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. சின்னத்துரை அவரே இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சினாரா இல்ல வேறு எங்காவது வாங்கினாரா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் கல்வராயன் மலையிலிருந்து தான் இந்த கள்ளச்சாராயம் கொண்டு வரப்பட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து கல்வராயன் மலையில் 4 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 50 போலீசார் தற்பொழுது இந்த கள்ளச்சாராய கும்பலை பிடிப்பதற்காக தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. கல்வராயன் மலை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் மதுவிலக்கு போலீசார் டிஜிபி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கார். இந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக இருக்கக்கூடிய பழைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். அதே போல எங்கெங்கெல்லாம் சாராயம் காய்ச்சப்படுகிறதோ அங்கு திடீரென்று சோதனை நடத்தி இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை டிஜிபி பிறப்பித்திருக்கார். இந்த விவகாரத்தில் இந்த மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, இந்த சின்னத்துறையோடு இருக்கக்கூடிய இன்னும் பின்புலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் யார் என்ற விசாரணை சிபிசிஐடி போலீசார் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. 10 தனிப்படை அமைத்து இந்த வழக்குடைய விசாரணை பல்வேறு கோணங்களில் காவல்துறை தற்பொழுது விசாரணை தீவிரப்படுத்திருக்காங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக கலால் துறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாசில்தார் ரேங்க் தொடங்கி RI வரைக்கும் நிறைய பேர் இதுக்கு பொறுப்பா இருக்காங்க. காவல்துறைக்கு வெவ்வேறு குற்றச்சம்பவங்களை விசாரிக்கக்கூடிய பொறுப்பு இருந்தாலும் கூட கலால் துறை தடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை கீழே ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகமே இயங்குது. அவங்களுடைய நடவடிக்கை என்ன அப்படின்றத பத்தி பேச வேண்டியிருக்கு. தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக ரகுவரன் இணைகிறார், நம்முடைய சிறப்பு செய்தியாளர். ரகுவரன், தற்போது கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் 48 மணி நேரமாக சிகிச்சை பெற்று வராங்க. இப்ப டெத் கவுண்ட் ஓரளவுக்கு கம்மியா இருக்கு நேற்று இரவுல இருந்து. ஆனா இன்னும் எத்தனை பேர் தீவிர சிகிச்சை பெற்று வராங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது? தேவப்பிரியன், நம்ம இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரை 165 பேர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க. குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனை மற்றும் விழுப்புரம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் மருத்துவமனை, இந்த 4 மருத்துவமனையிலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தற்போது வரை 28 பேர் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க. மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடியவங்க 28 பேர் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து திடீரென்று இறப்பு விகிதம் அதிகரித்த நிலையில் நேற்று மாலையிலிருந்து இந்த டெத் ரேட் கம்மியாக இருக்கு. அதுக்கு இப்போ என்ன மெடிக்கல் டீம்ல என்ன ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா, யாரும் சிகிச்சைக்கு பெறாம வீட்டிலே இருக்கக்கூடியவங்க நேராக போய் அவங்களை கூட்டிட்டு வந்த நடவடிக்கையை மருத்துவத்துறையானது எடுத்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா DPH மூலமாக ஆம்புலன்ஸ் எடுத்து செல்லப்பட்டு எந்தெந்த வீடுகளில் யார் யார் உள்ள பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்களை அனைவரையும் கூட்டிட்டு வந்து கிட்டத்தட்ட 33 பேர் வரைக்கும் இது போன்ற வீடுகள்ல இருந்து அழைத்துட்டு வந்தவங்க 33 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தற்போது சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சாராயம் குடித்து பாதிப்புக்குள்ளானவங்க யாராக இருந்தாலும் உடனே ஹீமோ டயாலிசிஸ் பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. டயாலிசிஸ் பண்ணும்போது ரத்தம் சுத்திகரிக்கப்படும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு உடனடியாக குறைப்பதற்காக இந்த ஹீமோ டயாலிசிஸ் உடனே அனைவருக்குமே செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் தற்போது 22 பேருக்கு அந்த டயாலிசிஸ் ஆனது நடந்துட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் தற்போது 18 பேர் அதிதீவிர சிகிச்சை ரெட் ஜோன்ல இருக்காங்க. 14 பேர் ஒரு எல்லோ ஜோன்ல அந்த சிகிச்சையானது நடந்துட்டு இருக்கு. தற்போது மாவட்ட ஆட்சியர் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு யார் யார் என்னென்ன பாதிப்புக்குள்ள ஆகியிருக்காங்க, அவங்க குடும்பங்கள்ல எங்க இருக்கு, இறந்தவங்கள்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுக்கும் பணியானது அவங்க ஏன்னா குடும்பத்தினுடைய உதவி வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்கிறதுனாலையும் ஒரு கணக்கீடு எடுக்கும் பணியானது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறாரு. எந்தெந்த தேவைகள் மருத்துவத்துறையில் என்னென்ன தேவைகள் இருக்குமோ அதற்கு அதிகப்படியான மருந்துகள் கையிருப்பில் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா மொத்தமா இன்னும் 28 பேர் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆபத்தான சூழ்நிலையில இருந்தவங்களும் இன்று பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் ரெக்கவரி ஆயிருக்காங்க. செயற்கை சுவாசத்துல மிகவும் ஆபத்தான நிலையில இருந்தவங்க ஒரு 3 பேர் ரெக்கவரி ஆகி நார்மல் வார்டுக்கு வந்திருக்காங்க. அதனால ரெக்கவரி ரேட்டும் ஒரு பக்கம் இருக்கு. அதே சூழ்நிலையில ஒரு 28 பேர் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைப்பிருங்க.